அடுத்து ஸ்பிரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, அதை நம்ம படிப்படியாக தோது பார்க்கலாம், அவசரப்படாதீங்க. ஓகே, சரி. அடுத்த தகவல், அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றது மிகவும் அவசியம். ஒரு சில பேர் நமக்காக காத்திருப்பாங்க, அங்கே நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். எனக்கு வேலை இருக்குங்க, நான் அப்பவே கூப்பிட்றேங்க அப்படிங்களா, அவங்க அவங்க நம்ம கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்பார்ப்பாங்க, நம்மளும் கூட அவங்ககிட்ட பேசணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் ஏதோ ஒரு ஷெட்யூலில் அவங்கள மிஸ் பண்ணுவோம், அதுவே ஒரு எரராக மாறிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்பாயின்மெண்ட்டாக, யாருங்க நீங்கள், என்னங்க வேணும் சொல்லுங்கள், அப்படிங்களா, சரிங்க, அவ்வளோதாங்க. அடுத்தடுத்த நபரை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, அந்த வகையில் ஆக்டர் ரஜினிகாந்த் டிஸ்கஷன், அவரை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா, அவருக்கு நிறைய மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டேரக்டர்கிட்ட அவர் ஒரு செல்லப்பிள்ள மாதிரி நடந்துக்குவா. அப்படி, டேரக்டர் சார், நான் என்னையே உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்றேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். யாருக்கிட்டையாவது தன்னை சரணடைய வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அவர் அதிகமாக என்ன தான் எதிர்பார்க்குறாரு, நல்ல விஷயந்தான். ஓகே, ஆனால் நான் சொல்கிறத அவர் கேட்டார்னா எனக்கு துன்பமே ஏற்படாது. ஓகே, இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து காசு வேணும், மூவிஸ் நான் எங்கள் டைரக்ட் செய்யணும், எதுவுமே நான் எதிர்பார்க்குறது கிடையாது. பட்டர்ஃப்ளை அட்டாக் மட்டும் செய்யாமல் இருந்தால் போதும். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக சில விஷயத்தை நம்ம அக்செப்ட் செஞ்சு தான் ஆகணும். வைப்பால் ப்ளஸ் பார்ட்டி சமம் வைப்பாட்டி, அந்த கேட்டகரி தான் எனக்கு தோதாகும். ஏன் அப்படின்னா, இவங்க ஒய்ஃப் கேட்டகரி வந்தாங்க அப்படின்னா, கம்பெனி எழுதி கொடுங்க, ஸ்டூடியோவை எழுதி கொடுங்க, ஸ்டூடியோவில் சம்பாரித்த காசெல்லாம் எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க, அவர் பீரோவில் வச்சு பூட்டிக்குவார், அவர்கிட்ட இருந்து டெய்லியும் ஒரு 100 50 இல்லைன்னா ஒரு 500 செலவுக்கு மட்டும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு தோதாகாது. ஏன் அப்படின்னா, நான் கம்பெனி நடத்துகிறேன், கம்பெனியில் நிறையா பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும், என்னோடய சுதந்திரமான பொருளாதார நிலை தான் எனக்கு தோதாகும். ஓகே, இவங்களுடைய கட்டுப்பாட்டில் நான் இருக்கிறதுன்றது எனக்கு தோதாகாது. ஓகே, ஆனால் அது உங்களுக்கெல்லாம் சுவையாக இருக்கும். வணக்கம் மாமனாரே, சொல்லுங்கள் மாமா. சரிங்க மாமா. மாமா, இப்போ கடைக்கு போயிட்டு 2 வாழைக்காய் வாங்கிட்டு வரோம் மாமா. சரிங்க மாப்பிள்ள. இந்த மாதிரிலாம் பேசுறது அவங்களுக்கு நல்ல ஒரு செம்மையாக இருக்கும், அதாவது உணர்த்தியாக இருக்கும்பாங்களே அந்த மாதிரி. ஆனால் நமக்கெல்லாம் அப்படி தோதாகாது. ஓகே, என்னோடய கேரக்டருக்கெலாம் நான் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு ஒரு அனிமேஷன் மூவி புக் பண்ணிட்டு 1 மந்த்து கழித்து வரேன் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு தோதாகும். ஓகே, அதனால் என் கூட ஃப்ரெண்டாக நீங்கள் பேசலாம், பழகலாம், மற்றபடி உதவினா ஓகே, மற்றபடி ஓவரான அட்வான்டேஜ் தான் எனக்கு தோதாகாது. ஓகே, காசு வேணுமா, சரி ஓகேங்க, இது ஒரு 50 லட்சமா, சரி ஓகே வாங்கிக்கிங்க, என்ன சம்பாதிக்கிறேன், நான் உங்களுக்கு கேஷ் கொடுக்குறேன், அது இல்லாமல் அவர் எனக்கு நிறைய வகையில் தோதான நபராக இருந்தார் அப்படின்னா சரி ஓகேங்க, காசு வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே நீங்களே கூட வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் அதை நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே, நான் சம்பாதிக்கிறது எனக்கு போதும். ஓகே, அதனால் பட்டர்ஃப்ளை அட்டாக் மட்டும் செய்யாதீங்க. அடுத்து நேரில் சந்திக்கணும், நேரில் சந்தித்து நீங்கள் மனசு விட்டு பேசணும். அப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியும். அதுக்கப்புறம் தான் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு தோதாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதன்படி நம்ம தோது பார்த்துக்கலாம். ஓகே, சந்தேகப்படக்கூடாது, பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த வகையில் நீங்கள் பொறுமையாக பதமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த எரருமே கிடையாது. இப்போ ரஜினிகாந்த் மூவி நடிக்கிறேன்னு சொல்கிறாரா, இந்த மாதிரி உங்கள் ரசிகர் மன்றம்லாம் இருக்காங்க, நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, இத்தனை வருஷமாக படம் நடிச்சிருக்கீங்க அப்படின்னா, சரிங்க டைரக்டர் சார், என்னோடய சம்பளத்தில் பாதி நான் டொனேஷனாக கொடுத்துட்றேன். ஓகே, நல்ல விஷயம், வாங்க தாராளமாக படம் நடிங்க. ஓகே, இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அப்படின்னா, நீங்கள் ஒரு படத்துக்கு ஒரு 300 கோடி ரூபான்னு வச்சுங்க, நீங்களே ஒரு 200 கோடி ரூபா வாங்கிட்டு போயிடுறீங்க. 100 கோடி ரூபாயில் தான் படம் எடுக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது ஹிட் ஆகுது. ஆனால் இருந்தாலும் நிறையா பேருக்கு அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. அவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படியே தான் இருக்குது, இன்னுமே ஒரு கொடுமை, வறுமை, அந்த மாதிரி நிலை தான் இருக்குது. அதனால் போதும், ஏதோ ஓரளவு தொகை வாங்கிக்கிங்க, மிச்ச தொகையை ஸ்டூடியோவில் செலவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் இருக்குது, இந்த அக்ரிமெண்ட்லாம் உங்களுக்கு மட்டும்தான். இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஓகே அப்படின்னா
தாராளமாக நீங்கள் வந்துட்டு மூவியில் நடிக்கலாம். உங்களுக்கு எந்த மூவி தோதாகன்னு சொல்கிறீங்களோ அந்த மூவி நடிக்கலாம். படப்பிடிப்பப்போ கூப்பிடுவோம். ஆனால் ஆன்லைனில் உங்களை புக் பண்ணுறதுன்ற சிரமம். படப்பிடிப்பப்போ வந்து நம்ம ஏதாவது தோது பார்த்துக்கலாம். பொதுவாகவே ஒரு 4, 5 பேர் உட்கார்ந்து ஒரு வாரமாவது ஹோட்டலில் ரூம் எடுத்து டிஸ்கஷன் பண்ணுறது தான் ஒரு முறையே. அவசர அவசரமாக மூவி புக் பண்ணுறது சரி கிடையாது. ஆனால் இருந்தாலும் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கனால நம்ம ஓரளவு தோது பார்க்க வேண்டிய நிலமை இருக்குது. அப்படின்றப்போ தான் உங்களுக்கான கேரக்டர் என்ன எல்லாமே ஓரளவு தோது பார்க்கன்றது சரி. அது இல்லாமல் நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, இந்த மூவி புக் பண்ணுறோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உடனே நீங்கள் வந்துட்டு டைரக்டர் சார் நானும் இந்த படத்தில் நடிக்கலான்னு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் கிடைக்குமா, நீங்கள் கொடுக்குற சம்பளம் கொடுங்க, ஓகே கால் ஷீட்டு எவ்வளோ நாள் ஆனாலும் வந்து நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பணிவாக பேசுனீங்க அப்படின்னா சரி ஓகே இந்த படத்தில் நீங்கள் நடிக்க ஆசைப்பட்றீங்களா, ஓகே சரி ஓகேங்க இந்த படத்தில் உங்களுக்கான கேரக்டர் தான், உங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம், இத்தனை நாள் கால் ஷீட் இருக்கும், கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க, இங்கேயே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், காஸ்ட்யூமும் நாங்களே ரெடி செஞ்சு கொடுத்துட்றோம், நீங்கள் படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவோம். அதுதான் முறை. புக் பண்ணது உடனே வந்துட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. படமெல்லாம் பொறுமையாக பாருங்கள். புக் பண்ணது எல்லாமே பொறுமையாக பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் கூட டைம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் யோசிங்க நமக்கு இந்த படம் ரொம்பவே தோதாகுமா, ஓகே இந்த படத்தில் நம்ம நடிக்கலாமா, சரி ஓகே நல்ல கதையாக இருக்குது, நல்ல திரைக்கதையாகவும் இருக்குது, நல்ல ஒரு மூவியாகவும் இருக்குது, இந்த படத்தில் நம்ம நிச்சயமாக நடிக்கலாம், டைரக்டர் சார்கிட்ட போய் நேரில் சந்தித்து அவருக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டு கொடுத்து அல்லது அவர் கேட்குற மாதிரி ஒரு டெபாசிட் ரெசிப்டான ஏதோ ஒரு தொகை கொடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் ஹம்புளாக கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மூவியில் புக் பண்ணுவார். ஓகே அப்படி நடந்துக்கணும், அதுதான் பண்பு. ஓகே அதே சமயத்தில் நைட் டைம்லலாம் கேரக்டர் ஸ்கெட்சஸை டேமேஜ் பண்ணக்கூடாது. அடுத்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏர் பிளான்ட்டுக்கு போய் முடியை வளர்த்துக்குங்க, அப்ரா கண்டிஸுக்கு போங்க. இங்கே கூட டெக்னாலஜி கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நிறைய உலக நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு நான் அது ஸ்டூடியோவிலே நானே ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி காசு கூட வாங்கி தரேன். தற்சமயம் உங்கள் சொந்த காசை செலவு பண்ணுங்கள், போயிட்டு வெளிநாட்டில் முடி நட்டுட்டு வாங்க, டாப்பாக கூட உங்களுக்கு தேவையில்ல, முடியை நட்டு முடி முளைச்சிக்கும், அது சரி செஞ்சுக்கலாம். ஓகே எதுக்கு போட்டு வருத்திக்கிறீங்க, சாதாரணமாக ஒரு மஸ்ஸருக்கு போய் இவ்வளோ உசுறு கொடுக்குற மாதிரி நிலமையா? அதனால் அதுக்கெல்லாம் போய் நீங்களாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஓகே வெளிநாட்டில் போய் பாருங்கள், எல்லாம் பாதி பேர் மொட்டை அடிச்சுக்கிறாங்க, அதுதான் அங்கே பேஷனு. ஓகே அதனால் முடியலன்னு சொல்லிட்டு இத்தனை பேர குழந்தைங்களாம் எடுத்ததுக்கப்புறமும் பேர குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற மாதிரி வயசு இருக்குது, இப்போ போயிட்டு எனக்கு இன்னும் முடியல அவன் வருத்தப்படுறதெல்லாம் சரி கிடையாது. அது மெடிக்கலாகவும் சால்வ் பண்ணலாம், நீங்கள் போயிட்டு ஏர் பிளான் செஞ்சுக்குங்க. ஓகே இல்லைன்னா கேஷுவலாக இருங்க. ஓகே ஃபுல்லாக அப்படியே ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி ஃபுல்லாக அந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி கிளாஸ்டு கேரக்டரு அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபுல்லாக முடியை ஃபுல்லாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், அதுவும் ஒரு டிசைன் தான். ஓகே அதனால் உங்களுக்கு முடி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி முடி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகே ஒவ்வொருத்தரும் ஒரு தனி கேட்டகரி. ஓகே அதனால் ஏர் பிளான்ட் செஞ்சுக்குங்க. இல்லை அப்படின்னா ஒரு துறை மாதிரி நடந்துங்க, அந்த குங்ஃபூ மாஸ்டர்ஸ் மாதிரி, இந்த ஈஷாவில் கூட நிறையா பிரம்மச்சாரிஸ்னால் எல்லாம் மொட்டை அடிச்சுக்குவாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த நிலையில் நினச்சிக்குங்க. ஏன் ஆதிசங்கர் கூட பார்த்திங்கன்னா மொட்டை அடித்து தான் இருப்பார். ஓகே அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகே எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. நான் உங்களுக்கு அப்பப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன், மனசு தளர விடாதீங்க, வேதனைப்படாதீங்க, எதுனாலும் பொறுமையாக நிதானமாக பண்பாக நடந்துக்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஓகே அதே சமயத்தில் எந்த கட்சி கூட போய் சேராதீங்க, அவங்க காசு கொடுத்தா கூட வாங்காதீங்க, அவங்ககிட்ட பேசாதீங்க, அவங்க எதோ காசு கொடுத்துனா கூட திருப்பி கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு அதை விட அதிகமாக காசு தர்றேன். ஓகே என் பேச்சை கேளுங்க, உங்களுக்கு தேவையான வசதி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பூர்த்தி செய்கிறேன். ஓகே இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓகே அதனால் மன உறுதியாக இருங்க, நானே உங்களுக்கு கூப்பிடுவேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் என்னை நேரில் வந்து சந்திக்கணும். ஓகே அப்போ தான் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு தோதான வகையில் சொல்லித்தருவேன். ஓகே உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லித்தாங்க. ஓகே நமக்குள்ளே ஒரு சமரசம், ஒரு சமாதானம். ஓகே சரி நல்லது, நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன். ஓகே சரி அடுத்த தகவல், ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவரை ஒரு மூவியில் புக் பண்ணேன். அந்த மூவியில் ஒரு காட்டேரி வேஷம்,
அந்த குடல் உருவுற மாதிரியான ஒரு சாமி கேரக்டரு. அவருக்கு ஒரு நிலைப்பாடு கிடச்சிருச்சு. அதை வச்சு அவரை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அட்லஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விலகிக்குங்க. நார்த் இந்தியாவில் ஒரு மூவி புக் பண்ணேன். அது ஏதோ வகையில் கோடிங் செஞ்சு அது எரராக மாற்றி விட்டீங்க. பேசாமல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அட்லஸ் நெட்வொர்க்லேருந்து விலகிக்குங்க. அதுக்கு பதில் ஆக்டர் விஜயை நியமிச்சுக்கிறேன். ஓகே, அவரே எனக்கான ஒரு பாதுகாவலராகவும் செயல்படட்டும். உண்மையாலுமே இந்த காவலன் மூவியெல்லாம் வந்தபோது அந்த படத்தில் வர மாதிரியே காஸ்டியூமை நானும் ரெடி செஞ்சு அதே மாதிரி காஸ்டியூம் மாட்டிக்கிட்டு அதே மாதிரி நடந்துக்குவேன். அந்த படம் எனக்கு அவ்வளோ இன்ஸ்பயராக இருந்தது. இந்த காவலன் மூவி ஆக்டர் விஜய் நடிச்சிருப்பார். ஓகே, அந்த ஒரு நார்மலான ஒரு மூவி மாதிரி தான் இருக்கும். இந்த போக்கிரி மாதிரியோ கில்லி மாதிரிலாம் இருக்காது. ஒரு நார்மலான ஒரு ரொம்பவே கேஷுவலான ஒரு மூவியாக இருக்கும். ஓகே, ரொம்ப கிளாசிக்கான மூவி. ஆனால் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த அவரோட காலேஜு இல்லை அவர் போகிற காஸ்ட்யூமு ரொம்ப ஒரு அந்த காவலன் அந்த ஒரு பொறுப்பாளர் அப்படின்ற மாதிரி அந்த காலேஜ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் கூட நினச்சேன் அந்த மாதிரிலாம் இந்த படம் பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம ஒரு காலேஜில் படிக்கலாம் அப்படிலாம் நினச்சிருக்கேன். அது இல்லாமல் அந்த காஸ்ட்யூமே அவர் போட்டிருக்கிற மாதிரியே காஸ்ட்யூம் நானும் போட்டுக்கிட்டு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அந்த சங்கீத் தியேட்டர் சேலத்தில் இருக்குது. என்னோடய ஒரு நண்பன் ஒருத்தர் இருக்கான். அவன் கிணத்து தவலை, அவன் பேர் ஹரி. அவனும் நானும் சேர்ந்து சங்கீத் தேட்டரில் படம் பார்த்துருக்கோம். அந்த படம் பார்க்க போகும்போதெல்லாம் நான் அந்த காவலன் படத்தில் வர மாதிரி காஸ்ட்யூம் தான் போட்டுட்டு போனேன். ஓகே, எனக்கு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு மூவி. அதனால் ஆக்டர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவரே அட்லஸ் நெட்வொர்க்கை நிர்வகிக்கிட்டோம். ஓகே, அடுத்தது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த நேமு கூட அவர் என்ன தோது பார்த்து தான் அந்த நேமு வச்சார். ஓகே, அப்படின்னா நான் ஒரு டைரக்டரு. ஓகே, டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாமே ஒரு கடவுள் மாதிரி. சினிமா இண்டஸ்ட்ரிக்கே அவங்க தான் கடவுள் மாதிரி. அதனால தான் மவுண்டன் ஸ்டூடியோலாம் எனக்கெல்லாம் கோவில் கட்டணும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் கோவில் கட்டணுன்றதுக்காக தான் காத்துட்ருக்காங்க. நான் கொஞ்சம் காசு கொடுத்தேன் அப்படின்னா அவங்க எனக்கு கோவிலே கட்டுவாங்க. ஓகேனா அந்த துறையில் இருந்து பார்த்தா தான் அவங்களுக்கு அதோட நிலை என்ன, அருமை என்ன அப்படின்றதெல்லாம் புரியும். ஓகே, அதனால் ஆக்டர் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அசிஸ்டண்ட் ஜாபு, அட்லஸ் நெட்வொர்க்கில் ஜாபு எல்லாத்துலேருந்து கேன்சல். உங்களுக்கான சுதந்திரமான முறையில் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரீஸ்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நடிங்க, முடிஞ்சால் நீங்கள் டைரக்ஷனும் செய்யுங்க. அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நான் எந்த வகையிலையும் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன். ஓகே, அதே மாதிரி என்னோடய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, மூவி புக் பண்ணுறப்போ நானே உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே, படப்பிடிப்பப்போ கூப்பிட்றத கேஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கூப்பிடுங்க. நம்ம ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸ் கூட தோது பார்க்கலாம். மற்றபடி எந்த விதமான மனஸ்தாபமும் வேணாம். அதே சமயத்தில் இந்த மாதிரி டைரக்டர் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி தோதாகும். அதுக்காக என்ன பண்ணுறது, நீங்கள் ஆக்டர் நல்ல ஆக்டர் தான், நடிங்க. ஓகே, ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா டைரக்டர் அப்படின்றப்போ நிறையா டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே, அதனால் ஆக்டர் அப்படின்ற நிலையிலே நீங்கள் தோது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, இந்த லோகேஷ் கனகராஜன் என்ற சதீஷ் கூட ஓரளவு எல்லாமே மறந்தாலுமே ஆனால் டைரக்டர்ன்ற நிலையில் ஒரு ஆளுமை இருந்தது. ஆனால் ஒரு ஹீரோவை நடிக்க போனதுக்கப்புறம் அவர் ஒரு பரவலான நிலையில் ஓரளவு எல்லாமே தோதானாலுமே அந்த அகநிலை சார்ந்த ஒரு தொடர்பிலான அந்த கலைத்துறையில் அவருக்கு வந்து ஒரு லோ ஸ்டேட்டஸ். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நிறையா டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு டைரக்டர் திரும்ப ஆர்டிஸ்ட்டாக நடிக்கிறப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வேதனைப்படுவாங்க. ஏன்னா இவருக்கே எல்லா மார்க்கெட்டும் இருக்கும், அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி. நான் ஒரே ஒரு மூவியில் லட்சுமி ஸ்டூடியோவில் புக் பண்ண அது ஒரு காரணத்துக்காக, அதுவும் ஸ்டூடியோ மாற்றி தான் கூட்டிகிட்டு போனேன். இந்த ஸ்டூடியோக்கும் அந்த ஸ்டூடியோக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் இவர் ஏதோ செஞ்சனால தான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிடுச்சு. ஓகே, இல்லைன்னா அவரும் ஓரளவு நமக்கு எல்லா வகையிலும் ஒரு தோதான நபராக இருந்திருப்பார். ஓகே, அதனால் அவங்கவுங்களுக்கு என்ன தோதாகுதோ அதன்படி தான் செயல்படணும். அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, நம்ம தோது பார்த்தோம் அப்படின்னா தோதாகாது. அவங்கவுங்களுக்கு என்ன நிலையோ அதன்படி தோது பார்க்கணும். என்னுடைய பாதை தனித்துவம். ஓகே, என்னுடைய பாதையில் அதை நான் தான் பயணிக்கணும். ஓகே, அதனால் என் கூட போட்டி போடுறதோ பொறாமப்படுறதோ என் கூட கம்பாரிஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் செயல்படுறன்றது உங்களுக்கு தோதாகாது. இப்போ நானே கூட எனக்கு நானே தான் ஒரு போட்டியாளராக இருக்கணும். ஓகே, சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. ஓகே,
சில நேரத்தில் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இருந்தாலுமே நம்ம அடுத்த படிநிலையை நோக்கி நகர்ந்து போகணும். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.